படுத்தி வதைத்து கொண்டார்கள், கஷ்டப்படுத்தி வதைத்து கொண்டார்கள். சாமி இவர்க்கிதை மன்னியும் சுவாமி, சாமி இவர்க்கிதை மன்னியும் சுவாமி. அப்படியே நின்ற வண்ணமாக நம்ம தேவனிடத்திலே நாம் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறோம். நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமது பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிப்பதற்காக நமக்காக சிலுவையிலே தொங்கப்பட்டார். அதை நினைவுகூரும் வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரத்திலே கேட்போமா. பலிபீடத்தில் எந்தன் பரனே மடங்கிறேனே இந்த வேலை, அடியேனின் திருச்சித்தம் போல ஆண்டு நடந்திடுவே, அடியேனின் திருச்சித்தம் போல ஆண்டு நடந்திடுவே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவும், புது இருதயமாய் எங்களை மாற்றித்தாரும் என்று இயேசப்பா, இவ்வளவு நாள் நாங்கள் கடந்து வந்திருக்கிற பாதைகள் தகப்பனே, இந்த வருஷம் விசேஷமாக எங்களுக்கு உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானித்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்று இயேசப்பா, எங்களை இவ்வளவாய் தகுதிப்படுத்தி என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தாங்க. உம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் அமர்ந்து கொள்வோம். இந்த நாட்களிலும் இத்தகைய வாய்ப்பு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனை முதலாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் இயேசு சிலுவையிலே கூறின முதலாவது வார்த்தையாக தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறாரே. பொதுவாக மன்னிப்பு என்கின்ற வார்த்தை ஒரு மலிவான சொல்லல்ல, மாறாக அது ஒரு வலிமையானதும் அதிக விலைக்கிராமம் பெற்றதுமாய் இருக்கிறது. குறிப்பாக ரோமர்கள் பழிவாங்குதலை கடவுளாக வணங்கினர். ரோம பேரரசு சீரர் காலத்தில் பழிவாங்குதல் அதிகமாக காணப்பட்டதாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ பழிவாங்குதலை ஆண்டவராய் அல்லாமல் குற்றம் செய்வதை மன்னிக்கிறவராய் காணப்பட்டாராம். எனவே தான் சொன்னேன், மன்னிப்பு என்கின்ற வார்த்தை மலிவானது அல்ல. நம்முடைய மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்தோம் என்று சொன்னால், வார்த்தையினாலே சொன்னதை வாழ்வில் செய்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்று முதலாவது வார்த்தையாக இன்று நாம் 3 முக்கிய கருத்துக்களை உங்களை தியானிக்க விரும்புகிறேன். இன்று இயேசு செய்த ஜெபத்தில் அந்த இவர்கள் யார் அந்த இவர்கள் என்றும், இரண்டாவது எதனால் இயேசு அவர்களுக்காக பிதாவிடம் வேண்டிக் கொண்டு ஜெபித்தார் என்றும், மூன்றாவதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே மன்னிப்பு என்கின்ற வார்த்தை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகிறோம் என்றும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்,
இவர்கள் யார், என்ன குற்றம் செய்தார்கள் என்பதற்காக லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23 63ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷன் அவரை பரியாசம் பண்ணி அடித்து. கவனிங்க, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, இயேசு சொன்னாரே, அந்த இவர்கள் யார்? இயேசுவையோ பரியாசம் பண்ணினவர்கள், பரியாசம் பண்ணி அடித்தவர்கள். அதற்காக இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே, இவர்கள் செய்த குற்றத்திற்கு ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதையும் அதற்காக அவர்களை தண்டிக்காதையும் என்று சொல்லி பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதே லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் மற்றும் 65ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், 64ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய கண்களை கட்டி அவர்கள் முகத்திலே அறைந்து, உன்னை அடித்தவன் யார், உன்னை ஞானகிறிஸ்தினால் சொல் என்று அவரை கேட்டது மண்டி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். அதில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 64ஆம் வசனத்திலே இயேசுவை அறைந்தவர்கள் இவர்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே. இயேசுவின் முகத்திலே பொதுவாக நம்முடைய வாழ்வை எடுத்துக்கொண்டு சொன்னால், ஒரு மனிதனை கன்னத்தில் அறைவது என்பது ஒரு ஈனப்படுத்துகின்ற, இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல். ஆனால் பிதாவை பாருங்கள், தன்னை அறைந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறாராம். ஆனால் இயேசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னை அறைந்தவனுக்கு ஜெபிக்கிறாராம், வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 65ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 65ஆம் வசனத்திலே மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்களாம், தூஷித்தார்களாம் ஆண்டவரை. அவருக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போனார்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு யாருக்காக ஜெபத்தை ஏற்படுத்துகிறார்? தன்னை தூஷிக்கிறவனுக்காக. தன்னை தேவகுமாரன் கூட என்று பாராமல், நான் பிதாவினிடத்திலே வந்தேன், அவர்கள் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாங்க, எப்படி தூஷிக்க மனம் வந்து தெரியல, ஆனால் எல்லாரும் தூஷித்தாங்க. ஆனால் பிதா சொல்லுகிறார், பிதாவிடத்திலே மன்றாடுகிறவராய் இருக்கிறார் நம் தேவன், அவர்களை தூஷிக்கிறவர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்களாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, எவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தூஷிக்கிறவனுக்காக, பரியாசம் பண்ணுகிறவனுக்காக, முகத்திலே அறைந்தவனுக்காக, குறிப்பாக வேதபாக பரிசேயர் அவரும் குச்சை சாட்டிக்கொண்டே நின்றார்களாம், கொண்டே இருக்கிறார்கள். பிதாவே, ஆனால் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறோம். இப்போ லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இதே இடத்திலே நான் பிலாத்துவை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு நீதிக்கு புறம்பாக தீர்ப்பளித்த பிலாத்துவை கூட ஆண்டவர் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு நீதிக்கு புறம்பாக தீர்ப்பளிக்கிறான், அவருக்காகவும் தேவன் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களுக்காக மன்னியும் என்று செபிக்கிறார் என்று, அநியாயமாய் தீர்ப்பு செய்தவனும் அநியாயமாய் ஒப்பு கொடுத்தவனுக்கும் அவனுக்காகவும் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், அதே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால்,
கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்போ அந்த இவர்கள் என்ற லிஸ்டிலே கடைசியாக யாரை சேர்க்க விரும்புகிறேன்? சிலுவையிலே அறைந்தவர்கள். இத்தனை பேருக்காக சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, பரியாசம் பண்ணுகிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக, தூஷிக்கிறவர்களுக்காக இயேசு சொல்கிற வார்த்தை, ஒரே வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வியை உங்களிடத்திலே நான் கேட்க வைக்க விரும்புகிறேன். பரியாசம் பண்ணுகிறவனுக்கு தண்டனை உண்டா? தூஷிக்கிறவனுக்கு தண்டனை உண்டா? அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு தண்டனை உண்டா? நீதிக்கு புறம்பாக தீர்ப்பு சொல்லுகிறவனுக்கு தண்டனை உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக உண்டு. வேதத்தின்படியும் உண்டு, உலக வழக்கத்தின்படியும் உண்டு. ஆனால் இயேசுவுடைய ஜெபமோ, பிதாவே இவர்கள் குற்றத்தை ஒரு பொருட்டாக நினைக்காதையும், பிதாவே அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தயவு செய்து தண்டனை கொடுக்காதையும் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். வேதத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை உண்டு. இயேசுவும் அதை அறிந்திருக்கிறார். இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு இது எல்லாம் தெரியும். இங்கே இப்படியெல்லாம் சொல்லுகிறாரே, அதனால் என்ன பிரதிபலன் கிடைக்கிறது என்று அவருக்கு தெரியும். தெரிந்ததனாலும் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் பாருங்கள் நம் தகப்பன். இப்போதும் நான் ஒரு சில வசனங்களை உதாரணமாய் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இயேசுவை பரியாசம் பண்ணினவர்கள் பொதுவாக அவர்களுக்கு என்ன தண்டனை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதிலே 29ஆம் வசனத்தை வாசிப்போம். பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடனுடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கலாம். அடிகள் ரெடியாக இருக்கலாம். மூடனுடைய பரியாசம் பண்ணினவருக்கு இயேசுவினை பதிலே அடிகள் ஆயத்தமாக இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்புறம் பரியாசம் பண்ணின வேதத்தின்படி கண்டிப்பாக தண்டனைகள் உண்டு. சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒருவனை பரியாசம் பண்ணி பேசுகிறான் என்றால், இன்றைய உலகத்திலே காலகட்டத்திலே ஒருவன் உயர் பதவியிலே இருக்கிறவர்களை ஒரு பரியாசமாக ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு வழக்குகளை போட்டு அதிலே வைத்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அவன் இன்றைக்கு எல்லாம் மானநஷ்ட வழக்கில் போட்டு விடுவார்கள். இல்லை, அவன் கோபமாக பேசிவிட்டான், ஒரு பதவியிலே இருக்கிறவர்களை தவறாக பேசிவிட்டான் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், தேவகுமாரனையோ தூஷிக்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய தண்டனைக்கு பாத்திரவான்களாய் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களாம். அதை அடுத்ததாக ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். லேவியராம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையிலே வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். இவர்கள் தூஷிக்கிறவனுக்கு அந்த இடத்திலே அந்த மனுஷன் கர்த்தரை தூஷித்தான் அப்படி என்கிற செய்தி மோசே காதுக்கு போகும்போது மோசே கிட்ட கொண்டு போய் ஆண்டவரத்திலே நிப்பாட்டுகிறான். ஆண்டவரே, உம்மை தூஷிக்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்கிறார், எல்லாரும் அவன் தலையின் மேல் கையை வைத்து அதற்கு அப்புறம் பாளையத்துக்கு புறம்பாக்கி அவனை கல்லை தூக்கி எறிந்து கொல்லக்கட செய்வார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இரக்கமுள்ள தேவன்தான், ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். குற்றவாளியை என்றைக்கும் குற்றமற்றவனாக ஆண்டவர் விடமாட்டார். அடுத்ததாக, பரியாசம் பண்ணினவனுக்கு அதற்கும் தண்டனை உண்டா?
தேவன் தன்னை பரியாசம் பண்ணின ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அவன் வாழ்க்கையிலும் திருப்பி அந்த பரியாசத்தை உண்டு பண்ணி விடுவார். தூசிக்கிறவனை இல்லாமல் போக பண்ணிவிடுவார். நமக்கு ஆகாப் ராஜா வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பார்த்தால் தெரியும். நாகாப் என்கிற மனுஷனை நியாயசனத்துக்கு முன்னாட நிறுத்தி, இவன் ராஜாவை தூஷித்தான், கர்த்தரை தூஷித்தான், அவனை கல்லெறிய கொன்று அவனை சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, இல்லாதையே சொல்லி அவனை தண்டனைக்கு கொண்டு வந்தாங்க. உண்மையாக தூஷிக்கிறவனுக்கு அப்போ எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கும். அவன் சொத்து எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கணுமே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும் இங்கே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்க இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை சொல்லி, அதே போல வேதபாரகரும் பரிசேயரும் ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்களாம் இயேசுவின் மேலே. இப்படி தேவையில்லாமல் குற்றம் சாட்டினவர்களுக்கு தண்டனை உண்டா என்று கேட்டால் வேதத்தின்படி தண்டனை உண்டு. அநியாயமாய் குற்றம் சாட்டினார் ஆண்டவர் மேலே, அவர்களுக்கு தண்டனை உண்டா? தானியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தானியேலின் மேலே குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்களாம். அவன் செய்த இத்தகைய சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்களாம். அதை 24ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அழகாக சொல்கிறது. அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தாரையும், அவர்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகின்ற அவன் குடும்பத்தாரையும் அவ்வளவாய் சிங்கத்தின் கெபியிலே போட்டு அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டதாம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தர் கொடுத்த தண்டனை மாறி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன் குற்றவாளியாய், கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றம் படுத்தப்பட்டவன் குற்றவாளியாய் ஆவான். இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பரியாசம் பண்ணுகிறவனுக்கும் தூஷித்தவனுக்கும் ஒப்பு கொடுத்தவங்க இவர்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை உண்டா? நிச்சயமாக உண்டு. இயேசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். அவங்க செய்த குற்றத்தை ஒரு பொருட்டா நினையாதையும், அவங்க செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துறாதையும் என்று இந்த மனசு யாருக்கும் வரும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இன்றைய வாழ்க்கையிலே உலகப்பரமான காரியங்களை நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த சிலுவை பாடுகளை தியானிப்பதற்கு நோக்கம் உண்டு. நமக்காக அடிக்கப்பட்டால் நம்முடைய ஜெபமும், நமக்காக அடிக்கப்பட்டால் குற்றவாளியாய் குற்றமற்றவராய் நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஜெபமாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1999ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரிசாவிற்கு ஊழியம் செய்து வந்த கிரேம்கான் ஸ்டீபன் அவருடைய மகன் பிலிப்பும் தீமோத்தேயும் இந்த 3 பேரையும் வைத்து கொடூரமாக ஜீப்பில் வைத்து எரித்து கொண்டார்கள். அவருடைய அடக்கம் கூட இந்தியாவிலே நடந்தது. அங்கே அவருடைய மகனும் மற்றும் அவருடைய மனைவியும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலேயே இருக்கிறார்கள். அவருடைய அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு அப்பொழுது அங்கே இருந்த மனைவியிடத்தில் சில பேர் வந்து கேட்டார்கள், அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவள் சொன்னால், என் கணவர் தொழுநோயாளியிடம்
ஊழியம் செய்தவன் அதே நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் கணவரை அடுத்ததாக கேள்வி கேட்டார்கள். உங்கள் கணவரை அநியாயமாய் கொலை பண்ணி எரிக்கப்பட்டார்களே, அவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்ல வாரீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அவர்களுக்கு சொன்னார். அந்தபடியே இந்த வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு அர்த்தம்னா, ஆண்டவரே அந்த குற்றத்தை மன்னித்தருளும், இந்த குற்றத்திற்காக அவர்களை தண்டியாதையும் என்று. ஆனாலும் சட்டம் அவர்களை தண்டித்தது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தையாக நான் கருதுகிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நாமும் அதே போல பிதாவிடத்திலே நாம் பரிந்து பேசுவோம். ஒருவேளை உலகத்தின் வழியாக நம்மளை நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் நாமோ பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். தண்டிக்கிற குணம் நம்மிடத்தில் இல்லை, தண்டிக்கிற குணம் ஆண்டவரத்தில் உண்டு என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த காரியம் எல்லாம் 2000 வருடத்திற்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பைபிள்கள், ஆலயங்கள், வேதாம புஸ்தகங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு அதை தியானிக்கின்றோமா? இயேசுவை போல நாம் வாழுகின்றோமா? இயேசுவை போல நம்மா இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அப்படியே இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா, உங்களுக்கு செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்தீங்க தகப்பனே. ஆனால் எங்களுக்கு செய்த குற்றங்களை எங்களால் மன்னிக்க முடியலை தகப்பனே. ஒருவேளை உலக பிரமாணமாக நாங்கள் போயிருக்கலாம் தகப்பனே. இவ்வளோ நாளும் உம்முடைய பாடும் மரணங்களை நாம் தியானிக்கலாம் தகப்பனே. ஆனால் இன்று